ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் லஞ்சு வந்து கேரட் சாதமும் அவரைக்காய் பொரியலும் பண்ணுறேன். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதில் அவரைக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இது கல் ஆட் பண்ணி மூடி வச்சுலாம் அந்த இதில் வெந்துடும். ஆயில் இருக்குல்ல, அந்த ஆயிலே வெந்துடும். மூடி போட்டு வச்சுலாம், மூடி வச்சுட்டா அது நல்லா சீக்கிரம் வந்துடும். சாதம் செய்கிறேன். கேரட் சாதத்துக்காக கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றியாச்சு. அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டேன். கடுகு போட்டோன்னே கடுகு பொரியுது. அதில் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அவரைக்காயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வெந்துட்டோம். அவரைக்காயில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து வெந்துட்டோம். அப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் போட்டுட்டேன். அப்புறம் வந்து கேரட்டு துருவி வச்சுருக்கேன். கேரட் ஆட் பண்ணிட்டேன். அதையும் போட்டு கலக்கலாம். கேரட் வந்து இந்த சூட்லேயே சீக்கிரம் வெந்துடும். அப்போ கேரட் சாதத்துக்கு கேரட் ரெடி ஆகிடுச்சு. வச்சு அவரைக்காவும் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. கேரட்டும் வந்து அந்த சூட்லேயே வந்து வெந்துடுச்சு. இப்போ கேரட் ரெடி ஆகிடுச்சு. கேரட் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய் வெந்துடுச்சு. இதில் வந்து தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி ஆட் பண்ணியாச்சு. அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மதியம் லஞ்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவரைக்காய் காரக்குழம்பு. அது கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டேன். கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கல் உப்பு போட்டேன். கல் உப்பு போட்டு வெங்காயம் வதங்கிருக்கு. இப்போ அதிலே கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே வதங்கட்டும். அப்புறம் வந்து நம்ம இதில் வந்து பூண்டு இடித்து போட்டிருக்கேன். பூண்டு இடித்து போட்டதை வதங்கட்டும். பூண்டு வாசனை போட்டோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி வதக்கலாம். அது வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அவரைக்காய் ஆட் பண்ணிடுறேன். அவரைக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 4-5 முறை வதக்கி விட்டோம்னா அவரைக்காய் வெந்துடும் அந்த ஆயிலே. அப்புறம் அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுறேன். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அவரைக்காய் வெந்துடும். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் கசகசா, அப்புறம் வந்து ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த அவரைக்காய் காரக்குழம்போடு ஆட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு 2 கொதி வந்து தேங்காய் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்தால் அவரைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஒயிட் ரைஸு, அவரைக்காய் போட்ட காரக்குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் அவரைக்காய் பொரியல், தேங்காய் துருவி போட்டிருக்கேன், மிளகு ரசம், நேற்று வச்ச மந்தக்காளி வத்த குழம்பு. வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.